இது நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோலிலேண்ட் லார்க் ஏ1 அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனுடைய அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ரிசீவர் பார்த்தீங்கன்னா சி டைப் ரிசீவர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஐஃபோன் 15, 16 அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அதாவது சி டைப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிசீவர் வந்து நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே ஆன் பண்ண கிடையாது. ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் ஓடிட்டுருக்கு. எந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். நம்ம ஃபுல்லாக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோனில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் கொடுத்துருக்கோம். எந்த லெவலுக்கு நமக்கு வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும், விசிபிளாக பார்க்க முடியும். ஃபேன் ஓடிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து ஹோலி ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், எந்த மைக் ஆனில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் மோட் எதில் இருக்குது, மைக் எந்த மைக் வந்து ஆனில் இருக்குது, மைக் 1 or 2 அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். EQ அட்ஜஸ்ட்மெண்ட் அதையும் பார்த்துக்க முடியும் நம்மளால். ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. இதில் எல்லாமே நம்ம வந்து நம்மளை பார்த்துக்க முடியும் இல்லைங்களா. நாய்ஸ் ரெடக்ட் பண்ண முடியும், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இது வந்து எனக்கு தோணுது. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி பார்த்தாச்சு, ஆஃப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை விட நீங்கள் பெட்டராக வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து இதை விட அடுத்தது, அதாவது 12K சம்திங்கில் இருக்கும். அது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதை விட பெட்டராக வந்து ஆடியோ குவாலிட்டி இருக்கும். இதில் வந்து 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பட்ஜெட்டில் எனக்கு இது ஓகேவாக இருந்ததுனால இது நான் வாங்கியிருக்கேன். இதுவே பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஹரிணி, ராஜி, சாய் பாரதி, அதுமில்லாம் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். எனக்கு வந்து இது ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5400 ஓகேவா அந்த மைக்கு நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வீக்லி வந்து 1 வீடியோஸ் வந்து கம்பல்சரி அப்லோட் ஆகிரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கோடைய குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.